வணக்கம். 2 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கைத்தறியில் ஊழலை வெளிக்கொண்டு வந்த அதிகாரி மாற்றப்பட்டதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. அரசியல் உள்நோக்கத்துடன் வதந்தி பரப்புவதாக அமைச்சர் காந்தி கண்டனம். ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட தாவேக நிர்வாகிகளுடன் பிரசாந்த் கிஷோர் 2வது நாளாக ஆலோசனை. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாகவும் தகவல். சேலம் எடப்பாடி அருகே தனியார் பள்ளி வாகனத்தில் இடம் பிடிப்பதில் மோதல். சக மாணவர்கள் தள்ளிவிட்டதில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் மரணம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் டாஸ்மாக் ஊழியர்கள் பேரணி. தலைமைச் செயலகம் நோக்கி சென்றபோது முத்தரசன் உள்ளிட்டோர் கைது. சென்னை போரூரில் உள்ள சமுதாய நல மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை என்று நடிகர் கஞ்சா கருப்பு வாக்குவாதம். 2 மருத்துவர்கள் பணியில் இருந்ததாக சுகாதாரத்துறை விளக்கு. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே காதல் திருமணம் செய்த மகன் விவசாய நிலத்தில் இறங்க எதிர்ப்பு தெரிவித்த தாய். கழுத்தில் கத்தியை வைத்துக் கொண்டு மகனுக்கு மிரட்டல். தைப்பூசத்தை ஒட்டி பழனியில் குவிந்துள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள். திருச்செந்தூரிலும் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம். வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருப்பரங்குன்றம், வடபழனி உள்ளிட்ட முருகன் கோவில்களில் தைப்பூசம் கோலாகலம். காவடி எடுத்தும் அலகு குத்தியும் தரிசனம் செய்யும் பக்தர்கள். மருதமலை, குன்றத்தூர் உள்ளிட்ட முருகன் கோவில்களில் கட்டுக்கடங்காத கூட்டம். பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்யும் நிலையால் பக்தர்கள் தவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள். 50 ரூபாய், 100 ரூபாய் இலவச தரிசனம் என அனைத்து வரிசைகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. மலேசியாவில் உள்ள உலக புகழ்பெற்ற 10 மலை முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கோலாகலம். பால் காவடி, பறவை காவடி என விதவிதமான காவடிகளை சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள். வேலூர் மாவட்டம் அரியூர் அருகே புதையல் தேடும் கும்பல். கோவிலை சிதைத்துவிட்டதாக புகார். வரலாற்றில் முதன்முறையாக 1 சவரன் தங்கத்தின் விலை 64,000 கடந்தது. 1 கிராம் தங்கத்தின் விலை 8,000 கடந்து விற்பனை. தமிழ்நாட்டை ஒட்டிய கேரளாவின் வயநாடு பகுதியில் யானை தாக்கி மேலும் ஒருவர் உயிரிழப்பு. ஒரே நாளில் 2 உயிரிழந்ததால் மக்கள் அச்சம். யூடியூப் வீடியோவில் அருவருக்கத்தக்க கருத்து தெரிவித்த விவகாரம். விளக்கம் கேட்டு ரன்வீர் அலாவியாவுக்கு சம்மன் அனுப்பியது மத்திய அரசு. மேற்கு வங்கத்தில் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என்று மம்தா பானர்ஜி திட்டவட்டம். சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாகவும் உறுதி. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் ரயில்கள் கிடைக்காமல் தவிக்கும் கும்பமேளா பயணிகள். முன்பதிவு பெட்டிகளின் கண்ணாடியை உடைத்ததால் அதிர்ச்சி. அமெரிக்காவில் வேகமாக தரையிறங்கிய போது ஒரு விமானம் மற்றொரு விமானம் மீது மோதிய விமானம். ஒருவர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் காயம். கோடை விடுமுறைக்கு ரீரிலீஸ் ஆகிறது விஜயின் சச்சின் திரைப்படம். 20 ஆண்டுகள் நிறைவு விழாவை கொண்டாடும் வகையில் தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு. சச்சின், உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. ஒரு பொண்ணு பார்த்தேன்.
தைப்பூசத்தை ஒட்டி காலை முதல் தொடரும் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் சென்னை வடபழனியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சுபாஷ். விவரங்கள். எப்படி அறுபடை வீடுகளில் பழனி ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறதோ, பழனி அறுபடை வீடுகளில் ஒன்றாக இருக்கிறதோ, அதுபோல வடநாட்டவராக இருக்கக்கூடிய வட தமிழக மக்களுக்கான பழனியாக இந்த சென்னையில் இருக்கக்கூடிய வடபழனி முருகன் கோயில் இருக்கிறது. இந்த வடபகுதியில் இருக்கக்கூடிய இந்த பழனி கோவிலில் காலையிலிருந்து அவ்வளவு பேர், ஏன்னா அதிகமான ஒரு மக்கள் நிறைந்த பகுதி சென்னை பகுதி, ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மக்கள் நிறைந்த பகுதி. அப்படி இருக்கக்கூடிய இந்த சென்னை பகுதியில் எல்லா பகுதிகளிலும் இருந்தும் மக்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக, தாங்கள் வேண்டிக் கொண்டது நிறைவேறியதற்காக, அதை திருப்பி செலுத்துவதற்காக, இங்கே முருகனை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த தைப்பூச திருநாளாக அவ்வளவு பேர் நீங்க பார்க்கலாம். பலாயிரக்கணக்கான பேர் வேல் குத்தி, பால்குடம் எடுத்து, அழகு குத்தி வந்திருப்பதை நம்மளால பார்க்கலாம். பல்வேறு விதமான வேண்டுதல்கள் நிறைவேறி அந்த நேர்த்திக்கடனை செலுத்தும் விதமாக தமிழ் கடவுளான முருகனுக்கு அதை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த தெரு முழுவதும், அதாவது இந்த ஆண்டவன் சன்னதியாக இருக்கிறது. அது முழுவதுமாக, அந்த தெரு முழுவதுமாக மக்கள் தலைகள் நிரம்பியே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய பல பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய பகுதியாக வடபழனி பகுதி இருப்பதால் பேருந்துகள், கார்கள் செல்லக்கூடிய வகையில் இருந்த ஒரு சாலை முழுவதுமாக போக்குவரத்து சற்று நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பேருந்துகள் மட்டும்தான் இயக்கப்படுகிறது. ஆகையால் அது ஒரு முக்கிய காரணம். ஏன்னா அதிக அளவில் வந்திருக்கிறாங்க. மதியம் தாண்டியும் இன்னும் கூட்டம் கட்டுக்கடங்காமல் கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறதால இதற்கான ஏற்பாடு காவல்துறை செய்திருக்கிறது. மாற்று வழிகளில் போக்குவரத்தானது போய்கொண்டிருக்கிறது. வரிசையாக நின்று பல மணி நேரம் நின்று முருகனை தரிசிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அவ்வளவு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை எப்படி சமாளிக்கிறதுன்றதையும் காவல்துறை பார்த்து வர்றாங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதும் காவல்துறையினுடைய மிக கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கூட்டம் நீங்க கண்ணுக்கெட்ட தூரம் வர, அதாவது அந்த கோயில் தாண்டி இந்த 4 புறத்திலும், கோயிலுடைய 4 நுழைவாயிலையும் இதே போல அதிக அளவில் கட்டுக்கடங்காத கூட்டமாக இந்த கூட்டமானது இருக்கிறது. ஒளிப்பதிவுல மாற்றின் மேலில் இருந்து ஒரு பார்வையாக இந்த கோபுரத்தில் இருந்து பார்க்கக்கூடிய வகையில் இந்த காட்சியானது காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவ்வளவு மக்கள் அவங்களுக்கு உதவி செய்யும் வகையில் சாலையில் தண்ணீரை பீச்சி அடிப்பது, வரக்கூடியவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது, குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடுப்பது, மோர் கொடுப்பது, உணவு கொடுப்பது என வரக்கூடிய பக்தர்களுக்கு, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்களும் இங்கே இருக்கக்கூடிய மக்களும் அவங்களுக்கான உணவுகளை கொடுப்பதை ஒரு வழக்கமாக இந்த தைப்பூச திருநாளில் வச்சிருக்கிறாங்க. மிக அதிக அளவில் வடபழனி முழுவதுமாக, அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாக போக்குவரத்து நெரிசலும் முருக பக்தர்களுடைய வருகையின் காரணமாக அதிகரித்திருக்கிறது. நன்றி சுபாஷ், விரிவான விவரங்களுக்கு. இதேபோல பழனி கோவிலில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பக்தர்கள் படிப்பாதை மட்டுமின்றி வின்ஸ் மற்றும் ரோப்காரை பயன்படுத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் அங்குபாபு. விவரங்கள். இந்த பழனி நடைபெறும் இரு பெரும் விழாக்களில் தைப்பூசம் பங்குதான் மிக முக்கியமானது. பழனியில் தைப்பூச திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. நேற்று திருக்கல்யாண் மற்றும் வெள்ளி தேரோட்டம் நடைபெற்ற நிலையில் இன்று தைப்பூச திரு தேரோட்டம் நடைபெறுகிறது. இன்று அதிகாலை முதலே லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனி, அடிவாரம், கிரிவீதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் குவிந்தனர். காலை 4 மணிக்கே சன்னதி திறக்கப்பட்டு பக்தர்களுக்கு சுவாமி தரிசனத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது. படிப்பாதை மட்டுமன்றி விஞ்ச் மற்றும் ரோப்கார் நிலையங்களிலும் பக்தர்கள் கூட்டம் மிக அதிக அளவில் காணப்பட்டது. எந்த ஆண்டும் இல்லாத முறையாக இந்த ஆண்டு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட்டதால் பக்தர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் உள்ளது. ரோப்கார் மற்றும் விஞ்ச் நிலையங்களில் வயதானவர்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு முன்னுரிமை கொடுத்து மலைக்கோயிலுக்கு அனுமதிக்கப்பட்டனர். இதனால் மாற்றுத்திறனாளிகள் சிரமமின்றி மலைக்கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். கூட்டம் காரணமாக மலைக்கோயிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய சுமார் 5 மணி முதல் 6 மணி நேரம் ஆகிறது. மலைக்கோயிலில் பக்தர்களுக்கு வேண்டிய குடிநீர் வசதி, பாதுகாப்பு வசதி எனும் அனைத்தும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. பக்தர்களுக்கு வழிநெறிய திருக்கோயில் சார்பில் நீர்மோர், குளிர்பானங்கள், குடிநீர் ஆகியன ஊர்காவல் படையினர், தேசிய மாணவர் படையினர் போன்ற மாணவர்களை கொண்டு வழங்கப்பட்டு வருகிறது. இன்று மாலை தைப்பூச திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது. திருத்தேரோட்ட விழாவை முன்னிட்டு சுமார் 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
பக்தர்கள் அனைவரும் கயிறு கொண்டு குழுக்களாக பிடித்து அனுப்பப்பட்டு வருகின்றனர். எனினும் கூட்டம் காரணமாக சில பக்தர்கள் மயக்கமடைந்து விழுந்தனர். வரும் காலங்களில் இந்த தடுப்புக்கு பதிலாக வரிசைகளை பயன்படுத்த வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நன்றி அங்குவா விவரங்களுக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் ஸ்ரீ கந்தசாமி கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. காவடி எடுத்தும் அலகு குத்தியும் மக்கள் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். சரவண பொய்கையில் நீராடி முடிக்காணிக்கை செலுத்துவதுடன் பால்குடம் எடுத்து துலாபாரம் செலுத்தியும் பிரார்த்தனை செய்கின்றனர்.